இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, பிள்ளைங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சரிங்க, வாங்க. பாத்துங்க, பார்த்து மெதுவா உட்காருங்க. பயப்படாத. ஏங்க, உங்க ஃப்ரெண்டு என்னங்க சொன்னாங்க? விசாரிச்சுட்டு கால் பண்றேன்னு சொல்லிருக்காமா. ஏங்க, நம்ம பணம் எல்லாம் திரும்பி வந்துடுங்க. நீங்க கண்டதையும் யோசிச்சு புலம்பிட்டு இருக்காதீங்க. அப்பா, என்னப்பாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, வெயில்ல போயிட்டு வந்தோம்ல, அதான் லேசா மயக்கம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் குளுக்கோஸ் போட்டுட்டு வந்தோம்மா. உங்களுக்கு யாருப்பா வெயில்ல போக சொன்னது? ஏன்பா வெயில்ல போனீங்க? ஆமா, நகை எடுக்க போறேன்னு சொன்னீங்களே, நகை எடுத்துட்டீங்களா? கல்யாண நகைய முதல்ல சாமி கிட்ட வைக்கணும். கொடுங்க, நான் போய் வைக்கிறேன். இனிமே உன் கல்யாணத்தை எப்படி நடத்த போற தெரியலம்மா. என்னாச்சுப்பா? வெண்ணிலா, நாங்க வாங்கிட்டு வந்த பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கடி. என்னப்பா சொல்றாங்க? நகை எடுக்க போற வழியில ஃப்ராடு பசங்க ஸ்குவாடுன்னு சொல்லி கையில இருந்த பணம் எல்லாத்தையும் எங்களை ஏமாத்தி குடிக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. அம்மா, அழாதம்மா. இனிமே உன் கல்யாணத்தை நாங்க எப்படி நடத்த போறோம்? எனக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, நீ முதல்ல அழாத. இல்ல இல்லடி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. அந்த சாராவோட அம்மா கடைசியா வெண்ணிலாவை பத்தி பேசிட்டு போனதுதான் எனக்கு ஒரே யோசனையாவே இருக்க. நம்மள பொண்ணு இல்லாத ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு திமிரு இல்ல? அவ எப்படி இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆகிறான்னு நானும் பாக்குறேன். அவங்க சொல்லிட்டா வெண்ணிலா இல்லாத வீட்டு பொண்ணா ஆயிடுவாளாக்கா? இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் பேசின மாதிரி நாளைக்கு நம்ம சொந்த பந்தமும் சுத்தி இருக்கிறவங்களும் கேட்டா என்ன பண்றது? நம்மள நீங்க என்னக்கா சொல்ல வரீங்க? இன்னைக்கு சாராவோட அம்மா கேட்ட கேள்விய நாளைக்கு யாரும் கேட்காம இருக்க மொத்த ஊரோட வாயையும் அடைக்கணும்னு சொல்றேன். புரியலக்கா. அப்பா அம்மாங்கிற உறவை அரவணைப்ப விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்கிற உறவையும் விட்டுட்டு நம்ம குடும்பத்துல வந்து வாழ போற பொண்ணு சீர்சனத்தையும் கொண்டு வரணும்னு பேசுது இந்த ஊரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு சீர்சனத்தை கொடுத்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறது தான் சரின்னு செயலால செஞ்சு காமிச்சு மொத்த ஊர்வாயையும் அடைச்சு காமிக்கணும் நாமல. அக்கா சொல்லிட்டீங்கல்ல, இது வரைக்கும் இருந்த மரப நாம மாத்தி காட்டுவோம்க்கா. கவலையே படாதீங்க. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருன்னு சொல்லியும் என் பேச்ச கேட்காம அம்மாவை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டா. விஸ்வநாத சரியான ஏமாத்துக்காரன். அவன் உன்கிட்ட மட்டும் வீட்டை அடமானம் வைக்கல, ஒன்ன மாதிரி பல பேர்கிட்ட வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கான். ஏன் என்கிட்டயும் தான் பணத்தை திரும்ப கேட்டு போன் பண்ணா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவான். அதையும் மீறி கேட்டா நான் லாயரு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு
நம்ம கிட்டயே தும்ரா பேசுவான். நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே விஸ்வநாதனுக்கு போனை போட்டு பாருங்க. உங்க நம்பரை பார்த்த உடனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவான். இப்ப என்னங்க பண்றது? என்னாலதான் கொடுத்த பணத்தை வாங்க முடியல. நீயாவது சுதாரிச்சுக்கோ. நாளைக்கே போய் அவன் வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்க வேண்டிய வழிய பாரு. நேர்ல பாக்கும்போது நல்ல மாதிரி நடிப்பான். நீ ஏமாந்துராத. அவனை நீ 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினா தானா பணத்தை கொடுத்துருவான். ஆமா, இதெல்லாம் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லணும்? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? அது என்ன மாதிரி வேற யாரும் அவன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. வானு, இனிமே நடக்க போறத மட்டும் பாரு. வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போறான். ஏங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம எதையும் யோசிக்காம வந்து படுத்து தூங்குங்க. எப்படிமா தூங்க முடியும்? 1 ரூபா 2 ரூபா இல்ல, 40 லட்சமா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்குள்ள வாழ்க்கையே போயிடும் பரமு. ஏதாவது பண்ணணும். மூர்த்தி பேசுறேன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்றான்னு பாப்போம். பரவாயில்லப்பா, பணம் போனா போயிட்டு போகுது. எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். உங்க ஹெல்த் தான் முக்கியம். அமைதியா தூங்குங்கப்பா. மாமா, அதான் சொல்றாங்கல்ல, அதையே நினைச்சு நீ என்னத்துக்கு பொல்மினுங்கிற? நீ என்ன சும்மாவா கடன் வாங்கிக்கிற? இந்த வீட்டை நீ அடமான வச்சதால தானே குத்துக்கிறாங்க. பைனான்ஸ்காரன் கேட்டா பணத்தை குத்துட்டு வீட்டை மூட்டுக்கு ஒன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா, பெரியம்மா என்ன சொல்றாங்க? அது வீட்டை அடமானம் வச்சா நீங்க கடன் வாங்குனீங்க. என்கிட்ட இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சுன்னு தானே சொன்னீங்க. உண்மையை சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்னு தாமா அப்படி சொன்ன. இப்ப எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சு.